ஹல்லேலூயா. நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. வீட்டுக்கு பொண்ணு பார்க்க எவனாவது வந்தான்னா சொல்கிறேன், நல்லா கவனிங்க. பொண்ணுக்கு பார்க்க வந்தானா முதல் கேள்வியை ரட்சிக்கப்பட்டிருக்கியான்னு கேளுங்க, ஆண்டவர் அறிவியான்னு கேளுங்க. என்ன படிச்சிருக்கீங்க, என்ன செய்கிறீங்க, கார் வச்சுருக்கீங்களா? நீ கார் வச்சுருந்தீங்கன்னா இங்கே தான் இருக்கணும். வீட்டுக்கு வர்றவன்ட்ட ரசிக்கப்பட்டிருக்கியாப்பா? கோயிலுக்கு போவியா, ஒரு மீட்டிங் போவியா, எவ்வளோ நேரம் ஆண்டவரோட கூட செலவழிக்கிற? எனக்கு ஒரு நண்பர் இருக்கிறார் சென்னையில், நல்ல கர்த்தருடைய கிருபையினால் நல்ல ஆசீர்வதிக்கப்பட்ட பணக்காரர். மகளை டாக்டராக படிக்க வச்சார். டாக்டருக்கு அவருடைய எண்ணத்தின்படி பெரிய இடமா பார்க்கணுன்னு தான் சொல்லி பெரிய இடமா பார்த்து பெரிய ஒரு சம்பந்தியை கொண்டு வந்தார். அந்த மகா நான் பேசின பிறகு நீங்கள் சரின்னு சொல்லுங்கன்னு சொல்லிட்டா. இவர் நினச்சார் என்ன பேச போகிறான்ட்டு. நான் ஃபோனில் அவர்கிட்ட கேட்டுக்கிறேன். இவ கேட்டா, நீ ரட்சிக்கப்பட்டிருக்கியா? அவன் சொன்னா, அந்த பூ என்னது? நான் மல்லிகைப்பூ தான் எனக்கு தெரியும். ஃபோனை சொல்லிட்டு இந்த மாதிரி மாப்பிள்ளையை கொண்டு வந்தேன்னா இனிமேல் கெட்டவே மாட்டேன். எஸ், பணம் இருக்குது, படிப்பு இருக்குது, டாக்டர் தான். ஐ ப்ரைஸ் காட் ஃபார் சச் அ சைல்டு. நான் அவளை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணதுக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். நான் அவட்ட கேட்டேன், என்னம்மா உங்கள் கூட இவ்வளோ நாள் பழகி உங்கள் பிரசங்கத்தெல்லாம் கேட்ட பிறகு நான் எந்த மாதிரி இருக்கணும்னு நினைக்கிறீங்க அங்கிள்? முடிஞ்சு போகுது. அவங்க அப்பா வச்சுட்டே கேட்டா. அவர் சொன்னார், உன்னை வீட்டுக்குள்ளே விட்டு தப்பாக போச்சு. உண்மைதான். பிகாஸ் வேற ஐ கோ ஐ இன்ஃப்ளூயன்ஸ். சின்ன பிள்ளைங்க தான் அதிகமாக இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிறோம், வாலிபர்கள் தான் அதிகமாக இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிறாங்க. நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. லோத்துவுக்கு நிலைமை வந்ததுக்கு காரணம் அவனுக்கு தேவ பக்தி என்கிற வார்த்தை தெரியல. எச்சரிப்பின் செய்தி வந்தது. நீதிமான் தான், உலகத்தில் நடக்கிறதெல்லாம் பார்த்து இருதயத்தில் வாதிக்கப்பட்டவன் தான். பேதுரு 2வது அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கு அவனை பற்றி. ஆனால் பக்தியாக வாழ தெரியாது, தேவனுக்கு பயந்து வாழ தெரியாது. ஏதோ ஏதோ எப்படி மருமகம் பார்த்தான்னு எனக்கு தெரியல. ஆனால் நிச்சயமாக அவன் மருமகன்லாம் இவனை பைத்தியக்காரன் நினைக்கிற மருமகன்.